இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம் ஒன்று கிடச்சிருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரோடு பாயிண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 100 அடி வந்துருங்க. கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான இடங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ, சின்னதாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பக்கம் ரோடு வந்துருங்க. 3 பக்கமே வந்து தார் ரோடு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடுங்க. எல்லாமே 25 அடி ரோடு தாங்க. இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா லேண்டோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குங்க. ஃப்ரண்ட் கேட்டு பேக் கேட்டு ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு பக்கம் இருக்கிற ரோடுங்க. மேற்கு பக்கமும் நமக்கு ரோடுங்க. கிழக்கு பக்கமும் ரோடு இருக்குது, மேற்கு பக்கமும் ரோடு இருக்குது. ரெண்டுமே தார் ரோடு தாங்க. இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 அடி ரோடுங்க. டோட்டல் லேண்ட் வந்து ஃபென்சிங் லேண்டுங்க. ஃப்ரண்ட் பொசிஷன் மட்டும் வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த 8500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் மேனில் பார்த்தீங்கன்னா டவர் லைன் எல்லாம் எது கிராஸ் ஆகலைங்க. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டரில் வந்துருங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் தாங்க இந்த இடம் இருக்குது. நம்ம இடத்தோட நியர்பை பார்த்தீங்கன்னா பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஹோலி கிராஸ் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தாங்க ஹோலி கிராஸ் ஸ்கூலு. மொத்தம் வந்து 8500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 9000 ரூபா சொல்கிறாங்க. கிரையத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வாலோட வந்துருங்க. ஃப்ரண்டேஜ் மட்டும் காம்பவுண்ட் போட்டு இதில் ஒரு கேட் இருக்குங்க. கிழக்கு பக்கம் வாசப்படியில் ஒரு கேட் இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்தவரை ரோடு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக 100 அடி நமக்கு வந்து ரோடு பாயிண்ட்லேயே வந்துடுதுங்க.